So we will start the question paper. So you would have seen the question paper. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சும்மா தெரிஞ்சுக்கலாமா இல்லை எப்படி? ஏன்னா என்னன்னா ஐ சா மெனி பீப்புள் outraging about this question paper saying that UPSC வந்து should answer. எனக்கு என்ன புரியலனா யூபிஎஸ்சி ஏன் ஆன்சர் பண்ண? அவன் வேலை தரான், கவர்மெண்ட் ஒரு வேலைன்னு வச்சிருக்கு, அந்த வேலைக்கு எக்ஸாம் எழுதுறோம், கரெக்டா? அவங்க வேலை தராங்க, அதுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு நம்ம அவங்கள எப்படி வந்து நீ இப்படிதான் கேட்கணும்னு சொல்லணும்னு எனக்கு சத்தியமா எனக்கு அந்த கான்செப்டே புரியல. நான் சொல்றது புரியுதா? அவங்க இப்படி சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸ்குள்ள இருந்து அவங்க தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டிபெண்டிங் ஆன் வாட் தே ஃபீல் இஸ் த அண்ட் இப்போ வந்து நம்ம ஏ ஜெனரேஷன் மாறிட்டோம்ல. நம்ம ஏ ஜெனரேஷன் மாறியாச்சு. நேத்து நான் பார்த்தேன் ஆந்த்ரோபிக் ஒரு இது தெரியுமா உங்களுக்கு? மித்தாஸ், கிளாட், ஆந்த்ரோபிக், கிளாட் ஏ இருக்குல்ல, கிளாட் ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இருக்க கோஃபவுண்டர் என்ன சொல்றாரு, ஏஐக்கு ஒரு 2-3 வருஷம் நிறுத்தி வைக்கணும்ன்றாரு. ஏன்னா அது எந்த லெவல்ல போய் நிக்க போகுது, செக்யூரிட்டி, இந்த மித்தாஸ்னு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஏ. ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தா அவங்க ஏ ஃபவுண்டர், கோஃபவுண்டர் அவங்க பயப்படுறாங்க, எங்க போய் இது நிக்க போகுது, கரெக்டா? சி அப்பனா ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாளைக்கு வந்து இவங்க ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதை ஈஸியா காப்பி பண்ண முடியும். உங்களுக்கு அது தெரியும்ல? நீங்க வெளியே இருந்து இப்ப நிறைய டெக்னாலஜி வேற இருக்கு, உங்களுக்கு அது தெரியும்ல? ஒரு மெயின்ஸ் தெர் வாஸ் அ கேண்டிடேட், நான் அதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு மெயின்ஸ் ஹாலில் ஒரு லிஸ்னிங் டிவைஸ் வச்சு மெயின்ஸ் வந்து 2017 இது நடந்துச்சு. ஆல்ரெடி ஹி வாஸ் அ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆர் சம்திங். எதுங்க பேர்லாம் வேண்டாம், பட் ஆனால் தெர் வாஸ் தட் ஸ்டோரி. இல்லை, நீங்க யோசிச்சு பாருங்க, 2017 இப்படி இந்த டெக்னாலஜி இருக்குன்னா இது 2026. நீங்க யோசிச்சு பாருங்க, நீட்டு மிச்ச எக்ஸாம்லாம் எவ்வளோ அவங்க வந்து அதுல சிபிஎஸ்சி இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ஐ திங்க் யூ நோ தட் இல்லை? பட் ஆனால் யூபிஎஸ்சி இவ்வளோ பெரிய எக்ஸாமு அதை கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதான் இது என்ன சொல்லுவாங்க, டச் வுட் மாதிரி, கொஸ்டின் பேப்பர் லீக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுல என்னன்னா, லீக் ஆனாலும் வச்சுக்கோ கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் எழுது வேணா நீங்க கொஸ்டின் பேப்பர். இந்த கான்செப்ட் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க எங்க வந்து நின்ட்டாங்கன்னா, இனிமே வந்து கொஸ்டினுக்கு பதில் தெரியுமான்னு இல்லை, நானே ஆன்சர் கொடுத்துட்றேன். இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்ல தான் நான் இந்த எக்ஸாமை புரிஞ்சுக்கிறேங்க. நீங்களும் இந்த எக்ஸாமை அந்த லெவல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க இனிமே இப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏஐ வருது, ஏஐ கம்பீட் பண்ணி நான் எப்படி வந்து கொஸ்டின் செட் பண்றது? ஏன்னா ஈஸியா கொஸ்டினோட ஆன்சர் வந்து இது மெயின்ஸாவது நீங்க எழுதணும், நீங்க பேப்பர்ல எழுதணும். ஐ திங்க் அந்த எடுக்க மாட்டாங்க மெயின்ஸை. ஏன்னா அது ஒண்ணுதான் ஏஐ வந்து நீங்க மேட்ச் பண்ண முடியாது. ஏஐ இருந்தாலுமே அதை நீங்க எவ்வளவு தூரம் டிக்டேட் பண்ணி எழுதுவீங்க? நான் சொல்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும்ன்றதுக்காக அது இதுவும் மேபி இன்டர்வியூ ஒரு வச்சிருப்பாங்க. பட் ப்ரிலிம்ஸ் எங்க எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, இப்போ நான் இந்த ஹாலில் உட்காந்துட்டு என்னால் வந்து ஒரு லிஸ்னிங் டிவைஸ் வச்சுட்டு என்னால் ஈஸியா வந்து இது ஏ இது பின்னு அடிக்க முடியும். அப்படிதானே ஹீ டிட், ஹீ ஹேட் திஸ் வெரி வெளியே வந்து ஒரு இது இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இத்தனை சென்டர் இருக்கு, எத்தனை சென்டர் வந்து யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க? மோர் தென் 80 சென்டர் சம்திங்ல. எத்தனை சென்டர்னு பாருங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இத்தனை சென்டர்ல நான் ப்ரொடெக்ஷன் சென்டர்னா ஒரு இந்தியா ஃபுல்லா இருக்கிற மெயின், இப்போ சென்னை, மதுரை, இங்கே வந்து நிறைய ஸ்கூல் இருக்கும், புரியுதுல? இப்போ சென்னைனா இத்தனை ஸ்கூல் இருக்கு. இப்போ இங்க எப்படி வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும், டிஸ்டன்ட்ல கொஸ்டின் பேப்பர் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா, 2 hours நான் கேள்வி கேட்கிறேன், உன்னால புரிஞ்சது மட்டும் யூ ஆன்சர், யூ டோன்ட் ஹாவ் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின். உனக்கு என்ன புரியுது? நீ இவ்வளோ 1 year படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஆனா என்ன தப்பு பண்றோம்னா, நம்ம
ஸ்கூல் மாதிரி இதை படிச்சுட்டு எனக்கு ஸ்கூல் மாதிரி சைக்கிளிக் டெஸ்ட் கொஸ்டின் கேட்கல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். நான் சொல்றது புரியுதா? நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் அந்த கமெண்ட்ல எல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அது நிறைய பேர் வந்து லக்ஷ்மிகாந்த தூக்கி போட்டுடலாமா, அதை போட்டுடலாமா, இதை போட்டு லக்ஷ்மிகாந்த் தூக்கி போட்டா அப்புறம் மெயின்ஸ் எப்படி எழுதுறது? புரியுதா? இப்போ ஜிஎஸ் பேப்பர் 2 இருக்கு. என்னன்னா இதுல இல்லைன்னா அதுல கேட்க போறாங்க, அதுல இல்லைன்னா இன்டர்வியூல கேட்க போறாங்க. எல்லாமே நம்ம மாத்தி மாத்தி ஒரு ஒரு இதுல கேட்பாங்க. கரெக்டா? இப்போ ஜிஎஸ் பேப்பர் 2 இப்போ வரும், நீங்க வேணா பாருங்க. நிறைய பாலிட்டி சம்பந்தப்பட்ட மேபி இப்போ ஸ்பீக்கர் இந்த மாதிரி தான் கேட்க போறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை நான் இன்னைக்கு சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுல அவங்க மேல கோவப்பட்டு எனக்கு அது ஏதோ ஒரு என்டைட்டியா யூபிஎஸ்சி அப்படின்னா அதான் இந்த நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் காஃப்கா. காஃப்கா ரொம்ப பிடிக்கும். காஃப்காவோட புக் எல்லாமே வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஒரு அன்னோன் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர். அப்படிதான் இருக்கும் அந்த புக்கே, அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு அத்தாரிட்டிக்கு அகெயின்ஸ்ட் ஒரு சண்டை போட்டுனே இருப்பாரு, கடைசியில சண்டை வந்து முடியாது. இதுதான் வந்து காஃப்காவோட புக்கோட சாராம்சம். யூபிஎஸ்சியே நம்ம அப்படி ஒரு யோசிச்சோம்னு வச்சுப்போம், அது ஒரு பெரிய ஏதோ ஒரு யூபிஎஸ்சின்ற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டு நம்மளை ஃபெயில் ஆக்க பாக்குறாங்க, இப்படிலாம் யோசிச்சோம்னா நம்மளோட நம்மளுக்கு ஒரு வேலை வேணும். ஒரு ஐஏஎஸ் ஆகணும், இல்ல ஐபிஎஸ் ஆகணும். அந்த வேலைக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர்ல போய் நம்ம அதுக்கு எடுத்துட்டு வர போறோம். இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே? யூபிஎஸ்சி ஷுட் ஆன்சர். அப்படி யூபிஎஸ்சி ஏங்க ஆன்சர் பண்ணு? யூ திங்க் அபவுட் இட்ங்க. இஃப் தே ஹவ் மேட் மிஸ்டேக்ஸ் லைக் கொஸ்டின்ல வந்து கொஸ்டினை கொடுத்துட்டு கொஸ்டின் போன தடவை ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபினான்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் தப்பா கொடுத்தாங்க. அந்த மாதிரி தப்பா கொடுத்தா அவங்க ஆன்சர் பண்ணணும். இவ்வளோ பெரிய இப்போ இப்போ நீட் வந்து அவங்க ஆன்சர் பண்ணணும். ஏன் வந்து கொஸ்டின் பேப்பர் நீட் எக்ஸாம் லீக் ஆயிடுச்சுல, அப்புறம் சிபிஎஸ்சி கரெக்ஷன் வந்து அது ஆன்சர் பண்ணணும். அங்கதானே கேட்கணும். யூபிஎஸ்சி என்ன பண்ணா பாவம்? அவங்க எதுவும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல, எனக்கு தெரிஞ்சு லீக் ஆகல. ஆயிருக்கா எனக்கு தெரியல. பண்ணாலும் பண்ணுவாங்க இருக்கிற காம்படிஷன்ல. இப்போ நம்ம ஐ திங்க் ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம், ஈச் பர்சன் வாண்ட்ஸ் டு ப்ரூவ் தட் 60 கொஸ்டின் 70 கொஸ்டின் எங்க டெஸ்ட்ல இருந்தா வந்துச்சு. எவ்வளவு நாளாகும்னு நினைக்கிறீங்க இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படியாவது புடிச்சு எடுத்து 100 கொஸ்டின் எங்க இதுல தான் வந்துச்சு? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் கவர்மெண்ட் தப்பு, கவர்மெண்ட் தப்புன்னு சொல்றோம். ஆனா லாஜிக் என்னன்னா நம்ம தான் அதை டிரைவே பண்றோம். இப்போ இந்த காம்படிஷன்ல இது பண்றதுக்காக somebody may reach out to this point. எப்படியாவது அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கணும், வாங்கி டெஸ்ட் பேட்ச்ல வச்சு விட்டோம்னா 100 கொஸ்டின் வந்துரும்ல. நீங்க ஐ ஹோப் யூ நோ தட். அண்ட் இந்த நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தர், யூ நோ வை ஹி டிட் தட் காப்பிங்? என்ன ரீசன் சொன்னாருன்னு தெரியுமா? ஹி இஸ் ஆல்ரெடி ஏ சர்வீஸ் ஹோல்டர், ஆல்ரெடி இஸ் இன் ஐபிஎஸ். அப்புறம் ஏன் காப்பி பண்ணணும்? என்ன ரீசன் வந்து நான் இதை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். என்ன லாஜிக்னா, இப்ப நான் ஏஆர் 10க்குள்ள வாங்கிட்டேன்னா, நான் ஏஆர் 10ன்னு போட்டேன்னா மோர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன்ல ஹி கேவ் அ சென்டென்ஸ். கரெக்டா? இப்ப நான் ஏஆர் 10ன்னு இப்போ ஆல்ரெடி ரேங்க் இருக்கு, நான் ஏஆர் 10ன்னு போட்டேன்னா ஐ கேன். இப்போ யோசிச்சு பாருங்க, யூபிஎஸ்சியோட ஒரு நம்ம GS4ல இன்டெகிரிட்டி, அக்கௌண்டபிள், இதுலயே ஒரு கொஸ்டின் இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்படியாவது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், நம்ம எப்படியாவது கொஸ்டின் பேப்பர் வெளியே விட்டாலுமே ஆன்சர் எவனுக்கும் தெரியக்கூடாது, ரிக்வேதா போய் படி, முடிஞ்சா படிச்சு எழுது. நான் சொல்றது புரியுதா? சோ அவங்க மேல யூபிஎஸ்சி மேல, யூபிஎஸ்சி இஸ் ஜஸ்ட் அன் ஆர்கனைசேஷன், இட்ஸ் ட்ரிவன் பை அஸ். நாளைக்கு நீங்க ஐஏஎஸ் ஆனீங்கன்னா நீங்க தான் அந்த அண்டர் செக்ரட்டரி, நீங்க தான் அதை கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷன். ஸோ டோன்ட் கோ அகெயின்ஸ்ட் தெம். ட்ரை டு திங்க் வாட் தே நீட். வாட் தே நீட் இஸ் வெரி வெரி சிம்பிள்ங்க. இன்னைக்கு இது இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸாம் வெரி கிளியர்லி. நியூஸ் பேப்பர் காம்ப்ரிஹென்ஷன், அவ்வளவுதாங்க. நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள்ல காம்ப்ரிஹென்ஷன் பண்ண கத்துக்கணுங்க. ஒரு ஆர்டிகிளா படிக்காதீங்க.
நீங்க அவங்க கேட்டா அந்த காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எஸ்டர்டே உங்களுக்கு தெரியுமா, எஸ்டர்டே பேப்பர்ல என்விரான்மெண்ட் நேத்து வந்து ஜூன் 5ல, ஓகே, ஜூன் 5. ஸோ ஏன் இப்போ இதெல்லாம் நீங்க வந்து நேத்து பாத்தீங்கன்னா எடிட்டோரியல்ல அத்தனை எடிட்டோரியல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்த உடனே தோணணும், ஏன் ஜூன் 5 வந்து என்விரான்மெண்டல் டே? சப்மிட், அதான் சப்மிட்டோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இதான் லாஜிக். இப்போ நீங்க நேத்து இருந்த ஆர்டிக்கலுக்கும் நம்ம யூபிஎஸ்சி 2026 கொஸ்டின்ல ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சு? ஏதாவது தெரியுமா? நேத்து படிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் நேத்து போய் பாருங்க. கிளைமேட் ஃபினான்ஸ். நான் வேணா அந்த ஆர்டிக்கலை காட்டுறேன். கிளைமேட் ஃபினான்ஸ் நீங்க போய் நேத்து எடுத்து பாருங்க. அதுல கிரீன் பாண்ட் இருக்கு, அதுல சஸ்டைனபிலிட்டி பாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்களே போய் பாருங்க. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் மூலியமா? யூ ஷுட் ஹவ் ரெட் பேசிக் புக்ஸ். ஓகேவா? பேசிக்கா புக்கு படிக்கிறதுக்கு. ஏன்னா ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்த அப்புறம் இப்போ வந்து யாருமே படிக்கிறதுக்கு, எனக்குமே மோட்டிவேஷன் போயிடுச்சு. நான் உட்காந்து எனக்கு ஏதோ புக்கு படிக்கிறது தான் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருந்துச்சு. எனக்கு இப்போ புக்கு படிக்கிறது மோட்டிவேஷனே இல்லை. ஏன்னா ஏஐ இருக்குன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறேன், நீங்க இவ்வளவு புக்கெல்லாம் படிக்க வேண்டாம், நாங்க வந்து 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு புக்கு, அந்த மாதிரி ஏதோ இன்ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சம்திங் லைக் இல்ல இன்ஷார்ட்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்குல்ல, புக்குக்கும் அதே மாதிரி இருக்கு. நீங்க படிக்க வேண்டாம், நீங்க ஏஐல இப்படி ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்டுக்கலாம். இந்த படம் இருக்கும் விஜய் சேதுபதியோட ஒரு, இதுக்கு தானே ஆசைப்பட்டால் பாலகுமாரா. நல்லா அவன் சொல்லுவான், இந்த காதை ஜி இங்க வச்சுக்கோங்க ஜி, இங்க வச்சுட்டு அப்படியே வாங்க ஜி, வாங்க ஜி, வாங்க ஜி. படிக்கணும்ன்றதுக்கு நம்ம மூளை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க கேட்கறது, ஆடியோ கேட்கறது ஒரு ஒரு வகையான இன்டெலிஜென்ஸ். இந்த சைடு இந்த பெரைட்டல் லோபுக்கு. படிக்கிறதுன்றது ஃபுல் மண்டைக்கு. உங்க மண்டையில இருக்க அத்தனை நியூரானும் ஆக்டிவேட் ஆகணும். நீங்க கேட்டீங்கன்னா பெரைட்டல் லோப் இந்த சைடு இருக்கும், இது காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும், இந்த ரெண்டு சைடுல இருக்கும். இந்த ரெண்டு சைடு நல்லா டெவலப் ஆகும், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா மிச்சம் எல்லா சைடும் டெவலப் ஆகணும்ல. நீங்க படிக்கிறதுன்றது விஷுவல், ஸ்மெல்லு, எல்லா சென்ஸும் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண பண்ண உங்க மூளை வேற லெவல்ல வளரும். புரியுதா? ஒரு மனுஷன் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சரியா? சோ நான் என்ன மீன் பண்ணுவேன்னா, நீங்க இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே தான் இனிமே எக்ஸாம்னு எனக்கு தோணுது. அண்ட் இதுக்கு கூட நீங்க வேற எந்த கொஸ்டின் பேப்பரும் வேண்டாம், வேற எந்த கொஸ்டின் பேப்பரும் வேண்டாம். மெயின்ஸுக்கும் சரி, ஆப்ஷன்லாம் தயவு செய்து வேற எந்த கொஸ்டினும் பார்க்காதீங்க. ஆப்ஷன் என்ன ஆப்ஷனா இருந்தாலும் எந்த கொஸ்டினும் பார்க்காதீங்க. இவ்வளவுதான். இந்த மூணுத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த எக்ஸாம் புரிஞ்சிருங்க. இந்த புக்கு படிக்கிறது நீங்க ஆக்சுவலா நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்க எவ்வளவு வேணா படிக்கலாம், எவ்வளவு வேணா படிங்க. இந்த நியூஸ் பேப்பரும் எவ்வளவு வேணா படிங்க. இதுக்கு வந்து நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. 10 நிமிஷம், ஐ மீன் ஒரு மணி நேரம் சாரி, அது என்னது, எடிட்டோரியலுக்கு இந்த சைடு படிக்காதீங்க, எடிட்டோரியலுக்கு இந்த சைடு படிங்க, வெறும் எடிட்டோரியல் படிங்க, வெறும் இந்த ஆர்டிகிள் படிங்க, வெறும் அந்த ஆர்டிகிள் படிங்க. நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள் எடிட்டோரியல் இருக்குல்லங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சின்ன இது 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 நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டாலே பீப்புள் வில், இந்த மெட்டீரியல்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்க, ஒரு 4 பேர் வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க ஒரு வெப்சைட்ல வைக்கிறாங்க. சரியா? ஹிந்து நியூஸ் பேப்பர்ன்றது 1800ஸ்ல இருந்து இதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. எது பெஸ்டா இருக்கும்? ஏதோ ஒரு டீம், அதுல ஒரு 4 பேர் 10 பேர், சரி 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்ல எத்தனை எடிட்டர்ஸ் இருப்பாங்க? அவங்க எவ்வளோ இதுக்கான மெனக்கெட்டு கரண்ட் அஃபேர்ஸை யோசிப்பாங்க. அப்ப நம்ம இங்க தானே போனோம். நான் சொல்றது புரியுதா? இது வேஸ்ட். அதாவது இந்த மெட்டீரியல்ன்றது, இதை தயவு செய்து நிறுத்திட்டு இந்த இடத்துக்குள்ள போய் நீங்க நிறைய படிக்க ஆரம்பிங்க. சரியா? இதுல நான் ஒரே ஒரு லாஜிக் சொல்லிடுறேங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த 100 கொஸ்டினும் சால்வ் பண்ணணும்னு யோசிக்க கூடாது.
இதுல என்ன என்ன என் கூட நீங்களும் இப்போ சால்வ் பண்ணும்போது நீங்களும் அதை மார்க் பண்ணுங்க. நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ற மாதிரியே இருக்கு. 50 தான் வந்து 100 கொஸ்டின் இருக்கு, அதுல 50 கொஸ்டின்ஸ் தான் சால்வ் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இது இப்படி ஒரு இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நான் சொல்றது புரியுதா? ஒரு இதை நம்ம இதை கால்குலேட் பண்ணோங்க. ஆக்சுவலா நீங்க கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கொஸ்டினா நான் போகும்போதும் கால்குலேட் பண்ணுங்க. இதுல 20 கொஸ்டின் வந்து ஐ ஃபீல் தட் இது சால்வே என்னால பண்ண முடியல. ஒரு உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் இருக்கும், எனக்கு ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாதிரி ஓகே, ஒரு ஏதாவது ஒரு டியூன் பண்ணி அதை ஆன்சரா எடுக்க பார்க்கலாம். ஆனா அதுல தப்பு வரலாம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இந்த கொஸ்டின் மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம பாப்போம், ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஓகேவா? ஆனா ஒரு 20 கொஸ்டின்ஸ் சான்ஸே கிடையாது. அதை வந்து நீங்க தொடணும்னு நினைச்சாலே, இப்போ இந்த 20 கொஸ்டின்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு இந்த ஒரு வருஷம் இப்ப பண்ண போறாங்க பாருங்களேன். இந்த 20 கொஸ்டின்லயே சுத்தின்னு இருப்பாங்க. ஐயோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, அதனால தான் நான் இது பார்ட் ஏ வச்சிருந்தேன். மேபி பார்ட் டில பார்க்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் இந்த 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 பேட்டர்ன் இருக்குல்ல, இதை வந்து இப்ப நீங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல என் கூட கால்குலேட் பண்ணுங்க. ஐ கேனாட் கால்குலேட் அப்படியே போகும்போது நான் இது கரெக்டா வருதான்னு மட்டும் செக் பண்ணுவோம். இது கடைசியா வந்து ஐ வில் சே வாட் வில் பி த கட் ஆஃப். இவ்வளவுதான் இதோட லாஜிக். சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். லிங்கன் ப்ரோக்ராம். லிங்கன்றது கம்ப்ளீட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், கோர் பேட்ச் படிக்கலாம், மெயின்ஸ் படிக்கலாம், ஆன்சர் ரைட்டிங் எழுதலாம், டெஸ்ட் பேட்ச் எழுதலாம், எல்லாமே. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லாங் மெம்பர்ஷிப் நீங்க இன்டர்வியூ போற வரைக்கும். இதுதாங்க நம்ம லிங்கன் பேட்ச். இப்போ இதே மாதிரி நம்ம ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் ஸ்பெசிஃபிக்கா பண்றோம். அந்த ஆன்சர் ரைட்டிங் மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். 2026ல மெயின்ஸ் எழுத போறவங்களுக்கும் அப்ளை ஆகும், 2027ல மெயின்ஸ் எழுத போறவங்களுக்கும் அப்ளை ஆகும். இந்த மெயின்ஸ் பேட்ச்ல ரொம்ப டீடைல்டா ஜிஎஸ் பேப்பர் 4, எஸ்ஏ அண்ட் ஆன்சர் ரைட்டிங், நீங்க டெஸ்ட் எழுதலாம், எல்லாமே இருக்குங்க. இதை தவிர்த்து நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்ல ஜீன் அப்படின்ற ஒரு ஆந்த்ரோபாலஜி பேட்சும் நம்ம ஆரம்பிப்போங்க. அந்த ஆந்த்ரோபாலஜி பேட்ச் இந்த தடவை நம்ம டெஸ்ட் பேட்சையும் இன்க்ளூட் பண்ணி டெஸ்ட்டும் எப்படி எழுதுறது அப்படின்றத ஒரு ப்ராக்டிஸ் செஷனா நம்ம வச்சு பண்ண போறோம். அண்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அஃபிஷியல்னு ஒரு டெலிகிராம் சேனலும் இருக்கு, நீங்க அந்த சேனல்லையும் உங்க டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாங்க. அண்ட் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.